எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th டே சேலஞ்சுக்கு போகிறோம். ஸோ 5 days நீங்கள் சேலஞ்ச் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி 6th டே என்ன சேலஞ்ச் அப்படின்னா, நம்மளோட அம்மா அப்பா ஆசையை நிறைவேற்றுறது. அம்மா அப்பா ஆசையை இது வரைக்கும் நம்ம முதல்ல கேட்டிருக்கோமான்னு தெரியல. ஆனால் அவங்க நிறைய விஷயம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்னம்மா ஆசை இருக்குது, உங்களுக்கு என்னப்பா ஆசை இருக்குது அப்படின்னு நம்ம யாருமே கேட்டதே கிடையாது. அம்மா அப்பா தான் பசங்களை கேட்டிருக்காங்க என்ன ஆசை இருக்குது அப்படின்னு. அவங்க கேட்க கூட மாட்டாங்க. நம்ம ஆசைப்படுறோன்னு தெரிஞ்சாலே போதும், பார்த்து பார்த்து நம்மளுக்கு வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அம்மாவோட ஆசை அப்பாவோட ஆசை 2 பேரோட ஆசை ஒன்று நம்ம நிறைவேற்றி கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கோட சேலஞ்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முதல்ல நீங்கள் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி அம்மாவை மனசில் நினச்சிங்கனாலே, அவங்க நினச்சிங்க அப்படின்னா அம்மாவோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நினைங்க. ஸோ அவங்க நிறைய விஷயம் நம்மளுக்காக பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ அவங்களோட ஆசை என்னன்னு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நம்ம வந்து எப்பயுமே நம்ம பசங்களுக்காக தான் நிறைய திங்க் பண்ணியிருக்கோம், அம்மா அப்பாக்காக திங்க் பண்ணுறதே கிடையாது. ஸோ அம்மாவை பற்றி நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா, அவங்க சொன்ன விஷயம் என்ன விஷயம் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, அது சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். பட் அதுக்காக நம்ம வந்து ஆசைப்படுற விஷயம் நடக்கணும் அப்படின்னா, ஆசைப்படுற விஷயம் ரொம்ப பெருசாக இருந்துட்டு நம்ம செய்கிற விஷயம் ரொம்ப சின்னதாக இருந்தால் எப்படி பேலன்ஸ் ஆகும்? ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா? நம்ம ஆசைப்படுறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஏதாவது கொடுக்கணும்ல, அதுக்கு நிறைய விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு நாளும். ஸோ இன்றைக்கி அம்மாவை அப்படியே கண்ணை மூடி நினச்சிங்கன்னா அவங்க நம்மளுக்கு நிறைய விஷயம் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து ஸோ தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அவங்கள கேட்காமையே அதை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி கொடுக்குறீங்க. அதே மாதிரி அடுத்தது அப்பா. ஸோ அப்பா கண்ணை மூடி அப்படியே நினச்சி பாருங்கள். ஸோ அவங்க நம்மளுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதாகட்டும், நம்மளுக்கு பிடிச்ச திங்ஸ் வாங்கி கொடுக்கறதாகட்டும். ஸோ நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம கேட்டது எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் கேட்காத கூட நிறைய விஷயம் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்க ஆஃபீஸ்லேயும் போகிற இடத்துலையும் எவ்வளோ திட்டு வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு அப்பாவை கேட்காமையே நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்த போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி 6th டே சேலஞ்ச். எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் நெக்ஸ்ட் சேலஞ்சில் மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.